காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சித்த மருத்துவமனை செயல் அலுவலராக இருக்கும் முத்துப்பெருமாள் என்பவரது வீட்டில் 129 சவரன் தங்க நகை 21 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்த வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டின் பூட்டை உடைத்து 129 சவரன் தங்க நகை மற்றும் அதே போன்று 2.2 கிலோ வெள்ளியானது, அதே போன்று 21 லட்சம் ரொக்க பணமானது கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கிலே தற்போது 2 பேர் காவல்துறையினால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ராகவேந்திர நகர் பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பெருமாள். இவர் தனியார் சித்த மருத்துவமனையிலே ஊழியராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையிலே கடந்த மாதம் 31ஆம் தேதி அன்று வீட்டின் பூட்டை உடைத்து அவர் அறையில் வைக்கப்பட்டிருந்த 129 சவரன் தங்க நகை, அதே போன்று 2.2 கிலோ வெள்ளி பொருட்களும், அதே போன்று 21 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகாரானது அளித்திருந்தார். இது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் குற்றவாளிகளை தேடியிருந்த நிலையிலே இன்று அதிகாலை ஸ்ரீபெரும்புதூர் அருகே செட்டிப்பேடு பகுதியிலே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்திலே வந்த 2 பேரை மடக்கிப்படுத்தி போலீசார் சோதனை செய்திருக்கிறார்கள். அந்த வாகனத்திலே கத்தி, இரும்பு ராடு, அதே போன்று பணம், நகை உள்ளிட்டவர்கள் பையில் இருப்பது போலீசாரினுடைய அந்த விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த முத்துப்பெருமாள் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் தான் இவை என்று அந்த திருவள்ளூர் கும்மிக்குடிப்பூண்டியை சேர்ந்த 2 உட்பட அந்த போலீசார் தற்போது கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு மேலும் அந்த பணமும் அதே போன்று தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவைகளும் தற்போது போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணையை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.